ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் இப்ராஹிம். நான் ஐபிஎஸ் ஒன் ஸ்டாப் ஷாப் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம நிறுவனத்தில் நம்ம கொடுத்துட்ருக்க பலநூறு சேவைகளில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான சேவை. ஸோ இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அதில் முதலாவதான விஷயம் என்னென்னா ரூம் ரெண்ட் கேப்பிங். ஸோ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூம் ரெண்ட்டில் எந்த கேப்பும் இல்லாத ஒரு பாலிசியாகவும் எனி ரூம் கேட்டகரி தர ஒரு பாலிசியாக தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இது ஏன் சொல்கிறோன்றத ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பாலிசி 5 lakhs சம் இன்சூர்டில் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் 1% ஆஃப் த ரூம் ரெண்ட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 lakhsல உங்களுக்கு 1% 5,000 தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் அலௌட் இருக்குது அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 8,000 இல்லை 10,000 தான் நமக்கு ரூம் கிடைக்குது அப்படின்னா இப்போ ஒரு 10 days நம்ம அட்மிஷனுக்கு போகிறோம். அதில் வந்து 10,000 rupeesக்கு வந்து நமக்கு ரூம் கிடைக்குது அப்படின்னா அந்த 5,000 பேலன்ஸ் 5,000 10 நாளைக்கு மொத்தம் 50,000 தான் செலவாகும், எக்ஸ்ட்ரா செலவாகும். அது நம்ம கையிலேருந்து கட்டிக்கலான்ற தப்பு கணக்கு மட்டும் போட வேண்டாம். அந்த 5,000 பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா 5,000 இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ரொபோர்ஷனேட்டாக எல்லா எக்ஸ்பென்சஸும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டாக்டர் சார்ஜஸ், உங்களோட நர்சிங் சார்ஜஸ், உங்களோட கன்சியூமபிள் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்லி அந்த 5,000க்கு கூடும். ஸோ ஒரு 5 lakh rupees பில் வரும்போது கண்டிப்பாக ஒரு 2.5 லட்ச ரூபா நம்ம கையிலேருந்து கட்டுற மாதிரி சினாரியோ தான் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரூம் ரெண்ட்டில் எனி ரூம் கேட்டகரி அப்படின்ற ஒரு கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இப்போ நம்ம பேண்டமிக் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ரூம் தான் எடுக்கணும், இல்லை வந்து வார்ட் ரூமில் தான் நம்ம இருக்கணுன்ற மாதிரி எந்த கிளாஸ் இருக்கக்கூடாதுன்றது மட்டும் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். எனி கேட்டகரி ஆஃப் ரூம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு சூட் ரூம் மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசி எடுக்கணுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். தேங்க்யூ.